Hi hello friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கண பகுதியில் இன்றைக்கி டே 4ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்களா டோட்டலாக நம்ம ஒரு 30 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எக்ஸ்ப்ளனேஷனோட, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 31 to 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை வந்து கண்டறிக. பொருந்தா சொல்லை வந்து கண்டறிக. ஸோ அந்த பொருந்தா சொல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை வச்சு படிச்சுக்கோங்க. அது பொருந்தா சொல்லை கண்டறிக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். இதில் பொருந்தா சொல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நடித்தார். ஸோ எதுக்காக நடித்தார் பொருந்தா சொல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள மற்ற 3 சொற்களும் நிகழ்காலத்தை, அதாவது செய்து கொண்டிருப்பதை குறிக்கின்றது. நிகழ்காலத்தை வந்து குறிக்கின்றது. என்னென்ன அப்படின்னா, பாடுகிறாள், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். ஸோ இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தை வந்து குறிக்கிறது. ஆனால் நடித்தார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இறந்த காலத்தை குறிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காலத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து பொருந்தா சொல்லாக இருக்குது, ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லை எடுத்தெழுதுக. கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் என்ன? கிளை என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அதோட எதிர் சொல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கிளை என்னும் சொல்லோட பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் அதோட எதிர்ச்சொல் வந்து நமக்கு தெரியணும். ஸோ கிளை அப்படிங்கிறதோட பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உறவினர் வரும், ஓகேங்களா. ஸோ உறவினர் அப்படிங்கிறது கிளை என்னும் சொல்லோட பொருள். இது வந்து பொருள். அதுக்கான எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உறவினர் இதோட எதிர் சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகைவர் தான். உறவினர்னால் பகைவர், ஓகேங்களா. ஸோ டக்குன்னு ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிளை என்னும் சொல் வந்து இப்போ உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க உறவினரையும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எப்போதும் கொஸ்டினை என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஓகேங்களா. படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதான் எக்ஸ்பிளனேஷன். கிளை என்னும் சொல்லோட எதிர் சொல் பார்த்திங்கன்னா பகைவர் தான். கிளை என்ற சொல்லுக்கு வந்து தமிழ் இலக்கியத்தில் உறவினர் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ அதற்கு நேரான எதிர்ச்சொல் என்னன்னா பகைவர் தான். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து, சரியான நிறுத்தற் குறியீட்டு வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஸோ நிறுத்தற் குறியீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் ரூல்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக வந்து இந்த நிறுத்தற் குறியீடு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நிறுத்தற் குறியீடுன்னு பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்தோம்னா ரொம்ப லாங்காக போகும். ஸோ அது ஒரு தனி கிளாஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து எடுக்கிறேன். இல்லை எனக்கு மெட்டீரியல் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா இல்லை கிளாஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இது சரியான விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, ஓகேங்களா. வீரன், அண்ணன், மருதன். ஸோ எல்லாருமே தனித்தனி தான். வீரன், அண்ணன், மருதன் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆண்பால் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அதனால் வந்து தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், கமா போடணும். ஸோ அடுத்த 4th கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியல் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சிகாமணியின் தந்தை, பண்டு கிழவர், ஓகேங்களா. சிகாமணியின் தந்தை, பண்டு கிழவர். ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்கள், ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஊர் பெயரோட மருவு. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஊர் பெயர்களுடைய மருவு வந்து நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். இந்த மருவு சொற்கள், ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலும் நான் ஷேர் பண்ணுறேன், படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மன்னார்குடி. ஊர் பெயரின் மருவு சொல் வந்து மன்னார்குடி கொடுத்துருக்காங்க. மன்னார்குடியை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், சுருக்கி எப்படி சொல்லுவோம்? சரியான விடை பார்த்திங்கன்னா
டி மன்னார்குடி வந்து மண்ணை அப்படிங்கிறது வரும். 36வது கொஸ்டின் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இப்போ வந்து இங்கே இதில் கும்பகோணம் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடந்தை. கும்பகோணம்னா குடந்தை. ஸோ சரியான ஒரு சில பேர் வந்து கும்பகோணம் குழந்தைன்னு தெரியாமல் டக்குன்னு கும்பை அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா, இது தப்பு. குடந்தைங்கிறது தான் சரி. ஸோ உங்களுக்கு மரபு பெயர்கள் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே அது வந்து ஒரு சாங் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு வீடியோ. ஓகேங்களா, முக்கியமான ஊர் பெயர்களுக்கான மரபு பெயர்கள் எல்லாமே வந்து ஒரு சாங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்லா மெமரி ஆயிடும். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு அதை ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ இதுவும் நீங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலர்ஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலர்ஜி என்னும் சொல்லின் தமிழ் சொல். இது ஈஸி தான், எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. அலர்ஜினா ஒவ்வாமை தான் சரியான விடை. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அலர்ஜி இதிலே வந்து உண்ணாமை, படை, சொறி, சிரங்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அலர்ஜினா ஒவ்வாமை. ஸோ அடுத்து 8th 9th ஃபைனல் கொஸ்டின். இது எல்லாமே வந்து விடை வகைகள். ஓகேங்களா, விடை வகைகள். ஃபஸ்ட்டு விடைனா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 3 கொஸ்டின் பார்ப்போம். அதை பார்த்துட்டிங்கனாலே இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விடை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விடை வகை வினா வகை ரெண்டு டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த 3 கொஸ்டினுக்கு நம்ம விடை கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் விடை வகை மட்டும் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வினா வகை கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு அதை வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் டோட்டலாக விடை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வகைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, அதுக்கப்புறம் ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ இதெல்லாம் விடை வகையோட 8 வகைப்படும். இதில் நேரடி விடைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. குறிப்பு விடைகள் அப்படின்னா ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ ஃபஸ்ட்டு சுட்டு விடை பார்க்கலாம். சுட்டு விடை அப்படின்னா ஒரு கேள்விக்கு விடையை வந்து சுட்டி கூறுதல். இப்போது நம்மள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பேருந்து நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்மள்கிட்ட ஒரு கொஸ்டினாக தானே கேட்குறாங்க. ஸோ அங்கே அப்படின்னு நம்ம சுட்டி கூறுறது தான் வந்து சுட்டு விடை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இங்கு பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் பள்ளிக்கூடம் அங்கே உள்ளது அப்படின்னு நம்ம சுட்டி காமிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சுட்டு விடை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறைவிடை. மறைவிடை அப்படின்னா ஒரு கேள்விக்கு விடையை எதிர்மறையில் கூறுவது. எதிர்மறையில் கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து மறைவிடை. ஒரு கேள்விக்கு டைரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து சுட்டு விடை. எதிர்மறையில் கூறுவது அப்படிங்கிறது மறைவிடை. இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க, போக மாட்டேன் என்று பதில் கூறுவது. ஸோ நான் வந்து கடைக்கு போவாயா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எதிர்மறையான சொல்ல வந்து சொல்கிறோம் இல்லையா, பதிலை வந்து கூறுறோம். அதுதான் வந்து மறைவிடை. ஸோ அடுத்தது நேர்விடை. நேர்விடை அப்படிங்கிறது கேட்ட கேள்விக்கு உடன்பட்டு விடை கூறுதல். உடன்பட்டு விடை கூறுதல் தான் நேர்விடை. எக்ஸாம்பிள் பாருங்கள், நிறைய தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். கடைக்கு போவாயா, போவேன். இப்போ நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உடன்பட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நேர்விடை. ஸோ அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை அப்படிங்கிறது வினாவை கேட்டவரையே அதை செய்யும்படி கட்டளையிடுவது தான் ஏவல் விடை. இப்போ இதை செய்வாயா அப்படின்னா அதை நீயே செய்ய அப்படின்னு சொல்கிறது. கடைக்கு போவாயா, இல்லை நீயே போ. இதை வாங்கிட்டு வரியா, இல்லை நீயே வாங்கிட்டு வா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்மள்கிட்டே திரும்ப செய்கிற மாதிரி அவங்கள கட்டளையிடுவது தான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா கேட்ட வினாவிற்கு விடையாக வேறு ஒரு வினாவை வந்து எதிராக சொல்வது. அங்கே போனாயா, ஏன் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வினாவை வந்து எதிராக சொல்வது தான் வினா எதிர் வினாதல் விடை. அங்கே போனாயா அப்படிங்கிற ஏன் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான். என்னோடு வருவாயா, வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வினா எதிர் வினாதல் விடை.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுது. இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னா கால் வலிக்கிறது. கால் வலிக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? ஆல்ரெடி கடைக்கு போயிருக்கோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த வலி தெரிகிறதுனால தான் கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறது கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை சொல்கிறது. பள்ளிக்கு செல்லவில்லையா அப்படின்னா காய்ச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. உருவது கூறல் விடை அப்படின்னா கேட்ட வினாவிற்கு விடையாக தனக்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகும் விளைவை கூறுவது தான் உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா கால் வலிக்கும், மழையில் நனையவில்லையா காய்ச்சல் அடிக்கும். ஸோ மழையில் நனைஞ்சால் நமக்கு காய்ச்சல், அதுக்கப்புறம் காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி கடைக்கு போவாயா அப்படின்னா நடந்து போனோம்னா நமக்கு கால் வலிக்கும். ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து உருவது கூறல் விடை. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். இப்போ கதை எழுத தெரியுமா, எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லுது. இட்லி சாப்பிடுவாயா இல்லை தோசை தான் சாப்பிடுவேன். அப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு இனமான ரொம்ப முக்கியம். இனமான மற்றொரு விடையை கொடுக்கும். இப்போ கதைனா கவிதை, ஓகேங்களா, கவிதை எழுத தெரியும். இட்லி சாப்பிட்டியா தோசை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இனமொழி விடை. இப்போ வந்து நம்ம கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எந்த விடை வகையை குறிக்கும்? எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. ஸோ இங்கே நம்ம வினா எதிர் வினாதல் விடை என்ன பார்த்தோம்? கேட்ட வினாவிற்கு விடையாக வேறொரு வினாவை எதிராக சொல்வது. இப்போ அங்கே போனாயா ஏன் போகக்கூடாதா, என்னோடு வருவாயா வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. இது ஈஸி கொஸ்டின் தான். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. சரியான ஆப்ஷன் டி, நேர் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது தான். சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இனமொழி விடை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு 10 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம விடை வகைகள் வந்து பார்த்துருக்கோம், ஓகேங்களா. பாக்கி எல்லாமே வந்து நீங்களாக வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நிறுத்தற் குறியீடுகள் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், இல்லை மெட்டீரியல் ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு சாங் மாதிரியும் ரெடி பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா மரபு பெயர்கள் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, சாரி மரபு பெயர்களுக்கு. ஸோ அது வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், ஓகேங்களா. பாக்கி எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.